பொங்கிய தேவசுதனே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். லோகத்தின் பாவத்தை சுமந்தீத்த தெய்வாட்டுக்குட்டியே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இருந்தவரும் இருக்கிறவும் வரப்போகும் ராஜாதி ராஜாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாரை சுனாதரே. மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல வரம் தர வேண்டுமையா வரம் தர வேண்டுமையா. நந்தகோபாலபுரம் சேகரம் நல்மைப்பர் ஆலய நற்செய்தி குழுவின் சார்பாக கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா, இன்னைக்கு என்ன செய்தி சொல்றதுக்கு நம்ம கிராஸ் டிவிக்கு வந்திருக்கோம்? இவ்வுலகத்தை ரட்சிப்பதற்காக மனு குலத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் செய்தியை கூற வந்திருக்கோம். தூத்துக்குடிக்கு செய்தி சொல்ல கிராஸ் டிவிக்கு நாங்க வந்தோமுங்க. தாளம் போட்டு பாட்டு பாடி இயேசுராஜா புகழை பாட வந்தோமுங்க. தூத்துக்குடிக்கு செய்தி சொல்ல கிராஸ் டிவிக்கு நாங்க வந்தோமுங்க. தாளம் போட்டு பாட்டு பாடி இயேசுராஜா புகழை பாட வந்தோமுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் பாவத்தின் பிடியில் சிக்கியிருந்த மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக தம்முடைய ஒரே குமாரனை உலகத்திற்கு தந்தார். என்னக்கா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. முதல்ல இருந்து விளக்கமா சொல்லுங்க. சொல்லிடுவோம். இவ்வுலகத்தையும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின தேவன் 6ஆம் நாளுல மண்ணினால மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துல வச்சாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஆதாம் ஏவாள் தானே. அதுக்கப்புறம் என்னக்கா நடந்துச்சு? இத கேளு. குதூகலம் கொண்டாட்டமே ஏதேன் தோட்டத்திலே, குதூகலம் கொண்டாட்டமே ஏதேன் தோட்டத்திலே, ஆனந்தம் ஆனந்தமே ஆதாமின் நெஞ்சினிலே, ஆனந்தம் ஆனந்தமே ஆதாமின் நெஞ்சினிலே. சர்ப்பம் ஒன்று வந்தது ஏவாளை கண்டது ஏமாற்ற பார்த்தது. சர்ப்பம் ஒன்று வந்தது ஏவாளை கண்டது ஏமாற்ற பார்த்தது. நன்மை தீமை கனியை புசிக்க சொல்லி ஆசையை தூண்டியது. நன்மை தீமை கனியை புசிக்க சொல்லி ஆசையை தூண்டியது. போராட்டம் போராட்டமே ஏவாளுக்கு போராட்டமே, போராட்டம் போராட்டமே ஏவாளுக்கு போராட்டமே. ஐயோ, ஏவாளம்மா கனியை சாப்பிட்டாங்களா இல்லையா? கனியை பறித்து ஏவாள் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள். கனியை பறித்து ஏவாள் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள். கண்கள் திறந்து பயந்து நடுங்கி சந்நிதிக்கு விலகி ஓடின. தேவ சாபத்தையும் பெற்று கொண்டன. போராட்டம் ஆரம்பமே அன்று முதல் ஆரம்பமே. போராட்டம் ஆரம்பமே அன்று முதல் ஆரம்பமே. இவ்வாறு ஆதி மனிதன் தேவ கட்டளையை மீறி செய்த பாவத்தினால மனித குலமே பாவத்தில் மூழ்கியது. பாவிகளாகி நம்மை மீட்பதற்கு தான் தெய்வகுமாரன் தாழ்மையின் ரூபமாய் ஏழைக்கு பங்காளராய் இவ்வுலகத்திற்கு வந்தார். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அக்கா, ஏசு பிறந்தாச்சு, கொண்டாட்டம் தான். அதுக்கப்புறம்
சொல்றேன் கேளுங்க. இயேசு நாசரேத் என்னும் ஊரில் வளர்ந்து யோவான் ஸ்தானகனால் ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்திற்கென்று 12 சீடர்களை தெரிந்தெடுத்து ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு அறிவித்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. எப்படி தெரியுமா? நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா. அக்கா, இப்படி அநேக அற்புதம் ஏசப்பா செய்யும் போது எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்களா அக்கா? ஆமாமா, சில மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் மேல அன்பு செலுத்தி அவர் பிள்ளையா வாழ்ந்து இயேசுவை தங்க இருதயத்துல ராஜாவாகவே உயர்த்திட்டாங்க. அக்கா, ஏசப்பா கழுத மேலே ஏறி வரும்போது நிறையா ஜனங்கள் வஸ்திரத்தையும் மரக்கிளைகளையும் விரிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க்கா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாட்டாவே படிச்சிடலாமா? சின்ன மாரி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனா, சின்ன மாரி மீதில் ஏறி அன்பர் பாவனி போனா, இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாழ்வார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. இத பார்த்த சில பேர் இப்படியே போனா இயேசுவை ராஜாவாக்கிடுவாங்கன்னு அவரை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? இயேசுவை கொல்ல போறாங்களா? ஆமாமா, இப்படி அநேக அற்புதங்கள் நற்கிரைகள் செய்து எல்லா மக்களிடமும் பாகுபாடின்றி அன்பு செலுத்தி நியாயத்தையும் தாழ்மையும் போதித்த இயேசு கிறிஸ்துவை தான் சிலுவையில் அறைய போறாங்க. சீரசீனில் முள் மூடி உருத்திட அறைந்து சிலுவையில் சேர்த்தையோ, தீயர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரசூல, குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கத மலைதனிலே, நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. அக்கா, நான் கூட படிச்சிருக்கேங்க்கா. ஏசப்பா தூக்கிட்டு போன சிலுவையோட எடை 150 கிலோவாம். அவருடைய சரீரத்தில் மொத்தம் 5480 காயங்களாம். அவர் தலையில் வச்ச முள்முடியில் 17 முட்கள் ஏசப்பாவோட தலைக்குள்ளே கிழிச்சிக்கிட்டு போச்சான். ஏசப்பா நமக்காக எவ்வளோ பாடுகளை சகிச்சிருக்காங்க. ஆமாமா, ஏசாயா 53:5 சொல்லி இருக்கிறபடி நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் வந்தது. இவ்வளவு வேதனைகளை சகித்து நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவை இன்னும் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் பொய்கள் பெருமைகள் பொறாமைகள் மூலம் சிலுவையில தாமா அறைகிறோம். ஆமாக்கா, பாவம் செய்கிறோம், இயேசுக்கு பிரியமில்லாம நடந்துக்கிறோன்னு தெரியுது, எப்படியும் திரும்பி அந்த தப்பு தானக்கா பண்றோம். நாங்களும் சில நேரம் அப்படிதான் இருக்கோம். இந்த பாவத்துல இருந்து வெளியே வர வழிதான் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா போதும். அவருடைய அன்பே உங்களை சுத்திகரிக்கும். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன்.
அது சரி அக்கா, ஏசு மறுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். எனது ட்விஸ்டா? கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில மரித்தோரில் இருந்து எழுந்தருள்வார் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேற மரணத்தை ஜெயித்து சாத்தானை வென்று மகிமையாக உயிர்த்தெழுந்தார் நம் இயேசு கிறிஸ்து. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, முறிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததை கேட்கவே சந்தோஷமா இருக்கக்கா. அப்ப சீஷர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சீஷர்களும் சந்தோஷப்பட்டாங்கம்மா. பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த உலகமெங்கும் அறிவிக்கவும் சகல ஜனங்களையும் சீஷராக்கவும் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தாங்க. அந்த கட்டளை சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். நம்ம பூமியில வாழ்கிற பிரதான நோக்கமே அதுதானம்மா. அப்போ இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு போன பொறுப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்களாக்கா? அது மட்டும் இல்ல கண்ணுகளா, பிதாவின் வீட்டில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஏசப்பா ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளையா வாழ்பவருக்கு நித்திய ஜீவனை பரிசாக அளித்து அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக மறுபடியும் வரப்போறாங்க. என்னது, ஏசப்பா மறுபடியும் வரப்போறாங்களா? ஆமாம்மா, ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம்னா அவருடைய 2ஆம் வருகைக்கும் ஆயத்தமாக வேண்டாமா? சரி, இன்னைக்கு உலகெங்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. மழை பெஞ்சா ஒரேடியா பெஞ்சு பெருவெள்ளம் வருது, இல்லைன்னா பூமியே வறண்டு போய் இருக்குது. அப்படியே கொஞ்சம் 2019 வரம் தான் போங்களேன். அம்மாடி, கொரோனா அந்த கொள்ள நோயில உலகமே மாஸ்க் போட்டுல சுத்துனாங்க, எத்தனை ஜனங்கள் இறந்து போனாங்க. சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வேற கரெக்டாக வந்துடுது. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, பண ஆசை, சண்டை. மக்கள் எல்லாரும் மதுபானத்துக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகிலாம் இருக்காங்க. மனுஷங்க கிட்ட அன்பும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லைக்கா. அது மட்டுமா, உலகமே போராட்டம் அல்லக்கா இருக்கு. இது எல்லாமே கடைசி கால அடையாளங்கள் தாமா. ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகையில என்னென்ன நடக்கும்னு சொன்னாங்களோ அது எல்லாம் துல்லியமா நிறைவேறி கொண்டு வருது. 5 கண்டம் தனிலாலும் மாச்சியாவும் மாச்சு போகும், இரு சூழும் இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணி சிந்தும், தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குவை தேடி வேகமோடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கா, அப்ப இயேசுவோட 2ஆம் வருகை வரப்போதா? ஆமாமா, வெளிப்படுத்துதல் 22:12 சொல்லி இருக்கிறபடி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னவர் சீக்கிரமா வரப்போகிறார். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு எப்படிக்கா ஆயத்தமாகிறது? இவ்வுலகத்தின் இருளை விட்டு விலகி பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமா ஜீவித்து அவருடைய சித்தப்படி வாழ்ந்து நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய மந்தைக்குள்ள சேர்த்தோம்னா நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துல சந்தோஷமா வாழலாம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம், இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எல்லாரும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இந்த சிறு ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்துகிறோம். சீரே சுநாதனுக்கு ஜெயமங்கலம்.
நாதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரை சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சுபமங்கலம் சுபமங்கலம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வில்லுப்பாட்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென்.